மொத்த மதிப்பெண்களே 600 தான். அதுல 1 மார்க் தான் இல்ல, 599 மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார். இதோ ஓவியாஞ்சலி. அவரை பாராட்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் நமது மாணவி ஓவியாஞ்சலிக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார். அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். அவரை தொடர்ந்து தேனி வடக்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய எம் நந்தீஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். விழி சவால் மனிதர் மட்டுமல்ல, கல்வி துறைக்கே சவால் விடக்கூடிய சிறந்த கல்வியாளராக தம்பி வர வேண்டும் என வாழ்த்தி அரங்கம் நிறைந்த கரவொலியை தருவோம். வாழ்த்துக்கள் தம்பி. அவரை தொடர்ந்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய வி சிவரஞ்சன் அவர்களை அன்போடு மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். மாணவர்களுக்கு தலைவர் பரிசு தந்தார். இந்த மாணவர் தலைவருக்கே புத்தகத்தை பரிசாக தருகிறார். நன்றி தம்பி. ஆஹா, நன்றி தம்பி. தம்பி சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறார். தலைவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணேன்னா, பழம்பெரும் தமிழ் சமூகம் அப்படின்ற ஒரு புக்கை தான் பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தலைவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பழங்காலத்தில் எப்படி எல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் வழி நடத்தினார்களோ அதே போல தான் அவர் வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. இதை படிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை படித்தா மட்டும் இல்லை, எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். வெற்றி நிச்சயம். தலைவரே, நீங்கள் தான் 2026 மக்களுடைய சார்பாக, மக்கள் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியாது, அதனால மக்களுடைய சார்பா நான் சொல்றேன், எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அண்ணா நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன். கான்பிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நன்றி தம்பி. தம்பி சொன்னா தமிழ்நாடே சொன்ன மாதிரி நன்றி. அவரை தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த மாணவி பி தீபா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தங்கச்சிக்கு ஒரு கை இல்லை என்று யார் சொன்னது? நம்பிக்கை இருக்கிறது. கல்வியில் சாதித்திருக்கிறார். நன்றி. அவரை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட மாணவி யாழினி அவர்கள். நீங்க வர வேண்டாம், நான் கீழே வரேன்னு என்ன சொல்றாரு, அங்கே இருங்கம்மா. கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட மாணவி யாழினி அவர்களுக்கு
அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று பொன்னாடை போர்த்தி பரிசு தருகிறார் வெற்றி தலைவர் அவர்கள். அவரை தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த எம் சஞ்சய் மல்லையா. சஞ்சய் மல்லையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து சென்னை தெற்கு மாவட்டத்தை சார்ந்த கஜஸ்ரீ பாலா அவர்களுக்கு இந்த செல்வங்கள், இந்த சக்கர நாற்காலி உலக சக்கரத்தையே மாற்றும் நாற்காலியாக மாறும் என்பதை நம் கரவொலி அவர்களுக்கு நம்பிக்கையாக தரட்டும். நம் தலைவர் அதை பரிசாக தந்திருக்கிறார். தலைவர் மீண்டும் மேடைக்கு வந்து விட்டார். இனி தொகுதி வாரி இனி தொகுதி வாரியாக பரிசுகள் தர இருக்கிறோம். அரியலூர் தொகுதி மாணவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். அவர்கள் நல்ல ஒரு கரவொலி தந்து நாம உற்சாகப்படுத்தணும். அனுஷ்கா அவர்களுக்கு பாராட்டி இதோ பரிசு தருகிறோம். 495 மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார் அனுஷ்கா. அதை தொடர்ந்து எஸ் கௌசல்யா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். எஸ் கௌசல்யா அரியலூர் தொகுதியிலிருந்து வந்திருக்கிறார். இந்த பேரை சொல்லும்போது, அரியலூரை சொல்லும்போது தலைவருடைய தங்கச்சி அனிதா நம் நினைவுக்கு வருகிறது. இதையும் அனிதாவிற்கே நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். அவரை தொடர்ந்து கல்கி ராஜன், தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாணவ மாணவியாக நம்முடைய நிர்வாகிகள் மேலே அழைத்து வருவார்கள். ஒவ்வொருவராக வந்து உங்கள் ஊக்க பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாட்டினுடைய வருங்காலமே உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்டின் வருங்காலமே. நிகழ்ச்சி தொடர்கிறது. அரியலூர் மாவட்டம் செயலாளர் ஒவ்வொரு மாணவ மாணவியாக மேடைக்கு அழைத்து வருகிறார் முறைப்படி. தளபதிக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்.
நான் வந்து கடலூர் மாவட்டம் அஞ்சலை அம்மாள், இந்த கழக முன்னோடியாக இருக்கிற அஞ்சலை அம்மாள் பிறந்த கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை சேர்ந்த ஜான் டூயி மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் கணித ஆசிரியர். என்னுடைய மகன் இன்னைக்கு ப்ரைஸ் வாங்குறாரு. என்னோட பையனும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான். அவனுக்கு தான் நானே தான் தலைமை ஆசிரியர், நானே தான் கணித ஆசிரியர், நானே தான் பெற்றோர். எல்லாரும் வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது அபூர்வம், நீங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கீங்கன்னாங்க. அதை விட பெரிய பாக்கியம் வந்து எனக்கு இன்னைக்கு தளபதி கையால் ப்ரைஸ் வாங்குறது ரொம்ப பாக்கியமாக இருக்குது. இந்த பரிசு அனௌன்ஸ் பண்ண அன்னிலேருந்து என் பையன் ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான், நான் வந்து தளபதி பார்க்க போகிறேன், தளபதிகிட்ட பேச போகிறேன், ஃபோட்டோ எடுக்க போகிறேன், என்னென்னமோ சொல்லிட்டான். என் பையன் மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியும் பெற்றோர் எல்லாரையும் தூங்க விட்டுருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. என் பையனை தாண்டி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல பிரேம் சார், பண்ருட்டி கழகத்திலேருந்து பிரேம் சார், மணிகண்டன் சார், இவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட தளபதி அவசியம் பேசுவாருங்க, பாராட்டுவாருங்க, ஊக்குவிப்பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்கன்னு வர்ற வழி ஃபுல்லாக சொல்லிட்டு தான் வந்தாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. இந்த வெற்றிக்கு வந்து என்னோட பள்ளி தாளாளர் திரு வீரதாஸ் ஐயா, முதல்வர் மற்றும் சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களும் இதுக்கு காரணமாக நினைக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், தளபதிக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன தர்மம் பண்ணாலே அவங்கள என்ன செய்கிறாங்க, தர்மவான் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அது பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம போகும்போது வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு தர்ம பிரபு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் வாழும் வள்ளல் வராரு அப்படின்வாங்க. இப்போ வந்து ஐயா தேர்ந்தெடுத்த துறை வந்து சினிமா துறையாக இருந்தாலும் அந்த கண்ணோட்டத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம நாட்டோடைய முன்னேற்றத்துக்கு நல்ல படிப்பாளிகள் வேணும், படித்தவங்க நிறைய பேர் வேணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா நம்ம மாணவர்களை வந்து ஊக்குவிக்கணும். ஒரு கலைஞனுக்கு சிறந்த விஷயமே வந்து பாராட்டுதலும் கைத்தட்டலும் தான். அதே போல் ஒரு மாணவனுக்கு வந்து மிகப்பெரிய ஊக்கம் வந்து இது போல் அவங்க பெற்றோரோட கூப்பிட்டு பாராட்டி மகிழ்விக்கிறது தான் மிகப்பெரிய ஊக்கமாக நான் கருதுனேன். இது வந்து தொடர்ச்சியாக வந்து செய்கிறது யாராலையும் முடியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் செஞ்சுட்டு விட்டுருவாங்க. ஸோ தொடர்ச்சியாக செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எங்களை எல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து பத்திரமா நைட்டெல்லாம் தூங்கலை, நான் தூங்கிட்டேன், என்னை எழுப்புனது என் பையன்தான். அந்த அளவுக்கு அவர் மேலே பிரியம் வச்சுருக்காப்புல. இன்னும் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அது மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கல்விக்கு வந்து 3 பேர் முக்கியத்துவம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து காமராஜர், கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் தான். அடுத்தது குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் நேரு, பண்டிட் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர். அதுக்கு அடுத்தது ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், கனவு காணுங்கள், உங்கள் கனவை வந்து உங்களை தூங்க விடாமல் செய்கிறது தான் கனவு காணுங்கள். நம்ம இளைய தளபதிக்கு நான் ஆசைப்பட்டு ஒரு பட்டம் கொடுக்க விரும்புகிறேன். இதுக்கப்புறம் வந்து இந்த கல்வி சேவையை அவர் தொடர்ந்து செய்யணும், மாணவர்களை வந்து ஊக்குவிக்கணும். என்னோட மகன் வந்து 10ஆவதுல இந்த மேடை யாருன்னு ஆசைப்பட்டாப்புல, ஆனால் முடியல. 489 மார்க் வாங்கியிருக்கா. 11ஆவதுல 593 மார்க் 600க்கு. பட் வந்து 11ஆவதுக்கு கொடுக்கல. ஆனால் 12ஆவதுல எப்படியாவது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் வச்ச எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி எப்பப்பெல்லாம் கிளாஸ் வைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே அவர் எழுதி இந்த மேடை இன்னைக்கு ஏறி இருக்காரு. என்னோட கனவு நனவாதோ இல்லையோ அவரோட கனவு நனவாகணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறதால இன்றையிலேருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடைக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ், என்னை மோட்டிவேட் பண்ண டீச்சர்ஸ், அப்புறம் வந்து நம்ம தளபதி ஊக்குவிச்சாரு. இனிமேட்டும் வந்து இந்த கல்வி பணி வந்து தொடரணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வருஷம் தமிழக முதல்வராக பிரைஸ் கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதை நிறைவேற்றுவீங்கன்னு ரொம்ப ஆசைப்படுறேன்.
மது மறையணும்னு சொன்னா நம்ம நினைச்ச கனவு நிறைவேறணும். நம்ம அண்ணனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த மது மாறும், இல்லைன்னா மாறாது. இன்னைக்கு குடிகார புருஷனால என் புள்ள படிப்பு வீணா போதுன்னு சொல்லிட்டு நான் தனி பொண்ணா நின்று என் பிள்ளைய இன்னைக்கு சாதிக்க வைக்கிறேன் இன்னைக்கு நானு. அதனால ஒவ்வொரு மகளிருக்கும் சொல்றேன், நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் குடிகாரங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போகுது. எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவை நிறைவேற்றணும் நம்ம அண்ணனுக்காக. அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையும் மாறும், நம்ம குழந்தைகளும் முன்னேறுவாங்க. உங்க தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் மதிப்பிற்குரிய திரு விஜய் அண்ணா அவர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் உங்கள் முன்னால் நிற்கும் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். ஆம், கல்விதான் ஒரு சமுதாயத்தை மாற்றும் சக்தி என்ற உங்கள் வார்த்தைகளின் மெய்ப்பொருளை இன்றுதான் நான் உண்மையில் உணர்கிறேன். நான் 10ஆம் வகுப்பில் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று சிதம்பரம் தொகுதியில் சிறப்பிடம் பெற்றது என்பது என் தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல. அதற்கு என் ஆசிரியர்கள், என் பெற்றோர் மற்றும் உங்களை போன்ற சமூக அக்கறை கொண்ட தலைவர்களின் ஊக்கத்தால் கிடைத்த வெற்றி இது. உங்களின் இந்த விருது வழங்கும் விழா ஒரு பரிசுடன் முடிந்து விடுவதில்லை. இது எங்கள் உள்ளங்களில் கல்வி மீதான தீராத தாகத்தையும் சமுதாயத்தின் மீதான பொறுப்புணர்வையும் விதைக்கிறது. நீங்கள் கொடுக்கும் இந்த விருது ஊர்க்குருவியாய் சுற்றித் திரிந்த எங்களுக்கு வானம்பாடியாய் ஒரு ராஜாளி பறவையாய் விண்ணில் பறக்க நீங்கள் கொடுத்த சிறகு. Give me blood and I shall give you the freedom என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர். ஒரு 4 மாதங்கள் பொறுப்பாய் உழைத்ததற்கு பலனாய் இதோ திரை உலகின் உச்ச நட்சத்திரமாய் தமிழ் சமூகத்தின் கலங்கரை விளக்கமாய் உள்ள உங்களின் முன்னால் என்னால் நிற்க முடிகிறது என்றால் உங்களின் பின்னால் கைகோர்த்து நிற்கும் பல லட்சோபலட்ச இளைஞர்களின் தன்னலம் பாராத அயராத உழைப்பிற்கு பலனாய் சென்னையின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மட்டுமல்ல, டெல்லியின் செங்கோட்டையும் சாத்தியமே. இது கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்ற கீதையின் மீது சத்தியமே. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா.
வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் வாங்கணும். இருந்தாலும் ஆசைப்பட்டு எங்கள் அண்ணனுக்கார ஒரு கவிதை. எங்கள் அண்ணன் தளபதியே, நாளைய தீர்ப்பின் தலைவரே, நாளை தமிழகத்தின் முதல்வரே, இளைய தளபதியாய் திரையில் நின்றாய், நாளைய மக்களின் தலைவராய் தரையில் நிற்பாய், ஏழை மக்களின் பசியை போக்க, மக்களின் வலியை நீக்க, தமிழ்நாட்டை சீரமைத்து வளர்க்க நீங்கள் வருவாய் என நாங்கள் காத்திருக்கிறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. விஜய் அண்ணா இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. எங்கள் அப்பா என் கூட இன்ன வரையும் எந்த ஊருக்கு தனியாக வந்தது கிடையாது. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் என் கூட ஊருக்கு வந்திருக்காரு. இந்த மூமெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு என்னோடய ஸ்டாஃப், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் எங்கள் மாமா, இவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் இயர் விஜய் அண்ணா தலைவராக ஐ ப்ரே டு காட். என் தம்பி விஜய் அண்ணாவோட ரொம்ப பெரிய ஃபேன், வரணும்னு ஆசைப்பட்டான். இங்கே 2 பேரும் வரணும்னு சொன்னனால அவன் வரல, ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன் பேர் தளபதி அண்ணாவுக்கு வணக்கம். வி ஃபார் விருதகிரீஸ்வரர், வி ஃபார் விருதாச்சலம், வி ஃபார் விஜய் அண்ணா, வி ஃபார் வெற்றி. 2026இல் விருத்தகிரீஸ்வரர் விருதாச்சலம் தொகுதிக்கு உங்களை அழைக்கிறார். வாருங்கள், வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணனுக்கு வணக்கம். நாங்கள் கடலூரில் பண்ருட்டி தொகுதியிலேருந்து வந்துட்டுருக்கோம். வள்ளலார் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலேருந்து வரோம். அண்ணன் இந்த பரிசு கொடுக்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து எங்கள் பள்ளியிலேருந்து தொடர்ந்து மாணவர்கள் வந்து பரிசு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் 5 மாணவர்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க 10, 12ஆம் வகுப்பில். வேற யாரும் செய்யாத ஒரு பெரும் அரும்பணியை அண்ணன் செஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு எதிர்கால இந்தியா எங்கே இருக்குது அப்படின்றது. அதனால் அண்ணனோட ஆட்சி காலத்தில் சிறந்த ஆட்சியாளர்களை எங்கள் பள்ளியிலேருந்து நாங்கள் உருவாக்கி தருவோம் அவருக்கு அப்படின்னு இந்த இடத்துல உறுதியளிக்கிறோம். நன்றி. நன்றிண்ணா.
பாராட்டி எனக்கு பரிசு வழங்கின தளபதி விஜய் சாருக்கு என்னோட இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுமை தலைவர்களுள் ஒருவரான காமராஜர் ஐயா முதல்வராக இருந்தபோது இலவச கல்வி திட்டத்தையும் இலவச உணவு திட்டத்தையும் ஏழை மாணவர்களுக்காக அறிவித்தார். அது நம்ம கல்வியையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அடுத்த 2026ஆம் ஆண்டு நம்ம தளபதி விஜய் சார் முதல்வராகி ட்ரக் மற்றும் பலவிதமான போதைப் பொருட்களை ஒழிக்க அவரோட வாத்தி ரைடை நம்மளோட தமிழகத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்பது நம்ம தமிழகத்தில் இருக்க பல மக்களின் வேண்டுகோள் என்று தெரிவித்து நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.